Hello friends, welcome back to Play Thumbler. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ரீசெண்டான மந்த்ஸ்ல ரிலீஸ் ஆன பெஸ்டான மூவிஸ்ல இருந்தா இன்னைக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அது என்னென்ன மூவிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம 999 சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbலையும் 6.3 அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் சைட்லேருந்து ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து ஒரு ஹேஸ்ட் கேட்டகிரி அண்ட் அதில் சில கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு டீமாக ஜாயின் பண்ணி அண்ட் இந்த வாட்டி வந்து பணம் இல்லை வேறு ஏதாவது ஜுவல்லரிலாம் திருடல, ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டும் தான் திருடணும். அண்ட் அந்த டாக்குமெண்ட் பின்னாடி ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்குது. பட் இவங்க எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீங்கள் பார்ப்பீங்க. படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டாப்பான ஆக்டர்ஸ் தான், பட் அந்த டைமில் கொஞ்சம் நார்மலாக இருந்தவங்க. அண்டு என்டையர் மூவி ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம லேண்ட் ஆஃப் பேடுன்னு சொல்லிட்டு 2024 இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 6.6 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி டாக்டிக் கேட்டகிரியான மூவி. நிறைய ஆக்ஷனாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஹீரோ ஒரு மிஷினில் போயிட்டுருக்காரு, அவரும் ப்ளஸ் அவரோட க்ரூ மெம்பர்ஸும் ப்ளஸ் ஒரு ட்ரோனும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ரியல் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு மிஷினை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட அப்படியே ரியலிஸ்டிக்கான வெர்ஷன் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே வேறு ஒரு எனிமி இடத்துல போயிட்டாங்க அண்ட் அங்கே இருக்க வேண்டிய மிஷினை முடிக்கணும். பட் அதில் சில அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட போயிட்டுருக்கோம். அண்ட் கடைசியில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்களா இல்லையா அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தில் காமிச்சிருக்க எல்லா ஆக்ஷன் விஷுவல் சீன்ஸ் செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அதுக்காகவே தான் மஸ்ட் வாட்சான மூவி. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம 3000 Years of Longingன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது கூட இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப் வந்து ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வரமான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன், பட் நல்ல விஷயம். படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா ஃபேண்டசியான கான்செப்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பட் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, சில நியூடிட்டியான விஷுவல்ஸ் அங்கங்கே வரும், அதனால் தனியாக பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஜீனியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவருக்கு எத்தனை மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, எல்லாருமே என்னென்ன விஷஸ்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஹீரோயினை வந்து இந்த படத்தில் 3 விஷஸ் கேட்கணும். அது என்ன கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் படத்தை அப்படியே பொறுமையாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல கொஞ்சம் விஷுவல்ஸாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹிஸ்டாரிக் பீரியடையும் அப்படியே நல்லபடியாக ஒரு அட்வென்ச்சராக காமிச்சிட்ருப்பாங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். Save yourself! அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெபல் ரிட்ஜுன்னு சொல்லிட்டு 2024 இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 7.1 அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் மாசான ஒரு கிளாஸியான மூவியை தெரியுங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம ஹீரோ லிட்ரலி ஒரு 1 man ஆர்மினே சொல்லலாம். அண்ட் அவர் வந்து இப்போதைக்கு ஒரு இடத்துல வந்திருக்கார், அங்கே கரப்ஷன்லாம் அவருக்கு தெரிய வருது. அது போலீஸாக இருந்தாலும் சரி இல்லை மிலிட்ரி இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோ அதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி அகெயின்ஸ்டாக இருக்கார். ஸோ இவர் அவரோட டாக்டிக்ஸ் அவரோட ட்ரைனிங் அண்ட் எல்லாத்தையும் எப்படி இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறாரு, அதான் இந்த படத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும் அண்டு ஆக்ஷன் விஷுவல்ஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஹுவே எ மான்ஸ்டர் பாய்ன்னு சொல்லிட்டு 2013 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. அண்ட் இதையும் இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ப்ரைம் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் எல்லாருக்காகவும் கிடையாது, ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ட்ராமா லவ்வர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, பட் ட்ராமா தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 5 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை வளர்த்துருக்காங்க, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹுவே. அண்ட் இவனை பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரிமினல்ஸோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால மைண்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் கிரிமினலாக தான் இருக்கும். அண்டு அவங்க செய்கிற சில ஆக்டிவிட்டீஸ்லையும் இவனை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். பட் அது அப்படியே போக சேஞ்ச் ஆகிரும். அண்ட் இவனே வந்து அவங்கள எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஸ்டோரி அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் படம் கொஞ்சம் டார்க்கர் டோனோடு தான் இருக்கும். அண்ட் அதுக்காக இன்கேஸ் நீங்கள் ட்ராமா லவர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம சிவில் வார் மூவி. இந்த படம் கூட இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம OTT ப்ரைம் சைடில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவில் ஒரு சிவில் வார் நடந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஸோ அதை பொலிட்டிக்கல் வைஸாகவும் சரி அண்டு அது அப்படியே ஒரு ஜேர்னலிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்டையர் மூவியை காமிப்பாங்க. இவங்களும் வந்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு போயிட்டுருக்காங்க ஒரு ஜேர்னியில், அதில் அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க. ஸோ அதை தான் வந்து படத்தை அப்படியே ஃபுல்லாக ட்ரமாட்டிக் அண்ட் சினிமேட்டிக்காக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா
அது அவ்வளோ இருக்காது. ஆனால் ஃபுல் இந்த மாதிரி சிவில் வாரோட கான்செப்ட், பொலிட்டிக்கல் லிங்க்கு அதை தான் அப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு த்ரில்லரான மூவி அண்ட் அதுக்காக தான் நம்ம மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஹெரிடிட்டரின்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDb 7.3 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கேரியஸ்டான மூவின்னு கூட நான் அதை சொல்லுவேன். ஏன்னா பர்சனலி நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு செகண்ட் என்னோடய ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஒரு ஹாரர் மூவினே எனக்கு தெரியாது. நான் பாட்டுன்னு ஜென்ரலாக பார்க்க ஆரம்பித்தேன். டார்க்கர் டோனோட நல்ல த்ரில்லிங்காக போயிருந்தது. கடைசியில் சில விஷயங்கள்லாம் அவங்க காமிச்சாங்க. அது அப்படியே சடனாக ஷாக் ஆகிட்டேன். அதனால் என்னால் இந்த படத்தை மறக்கவே முடியாது. ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் டார்க்கர் அட்மாஸ்பியரோட பாருங்கள். நல்ல ஒரு ஹாரரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமலேயும் போயிருக்கு. ஸோ அது மேபி அவங்களோட அந்த ட்ராமா, அந்த டார்க்கர் டோன், அந்த ஸ்லோ பர்ன் ஃபேஸ்னால். பட் அதெல்லாம் வர்த்தாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பேஷன்ஸோட இந்த ஃபுல் மூவியை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம மான்ஸ்டர் 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDb 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இனிஷியலி நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் அவைலபிளாக இருந்தது அண்ட் இது ஜாப்பனீஸ் மூவி. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் இன்கேஸ் அகைன் திருப்பி நீங்கள் ட்ராமா லவ்வர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். செம்ம ஸ்லோ பர்னாக இருக்கும். ஹியூமன்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸ்லேருந்து இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் எதுவும் நடந்துருக்கு. அதனால அவங்க டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் அது அப்படி என்ன தான் நடந்தது, யார் அது பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே வந்து படம் ஃபுல்லாகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட போயிட்டுருக்கோம். பட் படம் ஃபுல்லாகவே ஸ்லோ பர்ன் ஆன மூவி. இன்கேஸ் நீங்கள் ட்ராமா லவ்வர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் ஃபுல் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஸ்லோ பர்னான ஹாரரான த்ரில்லரான மூவிஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். அல்டிமேட்டான ஒரு மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம காட்ஸிலா -1 மூவியே தான் நம்ம போன வருஷம் ரிலீஸ் ஆனது. பட் ஃபைனலி நம்ம OTTயில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போ தான் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகிருக்கு. IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பை த வே இந்த படம் வந்து நான் சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ சூப்பராக இருக்கணும். அண்ட் பார்த்ததுக்கப்புறமா அப்படியே நெக்ஸ்ட் லெவல் அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி லைன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்ஸிலாவை இது வரைக்கும் ரொம்ப ஹீரோயிக்காகவே காமிச்சிருக்காங்க. பட் ரியலாக கொஞ்சம் வில்லனிசம் சைடு தான். ஸோ இன்கேஸ் அது ஃபுல் வில்லனிசம் சைடாக வந்தால் அது என்ன ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அது இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் என்னது, இதோட அட்டாமிக் பிளாஸ்ட்டை பாருங்கள், அதுதான் ரொம்பவே மாசாக இருக்கும். அண்ட் ஹியூமன்ஸ் நினச்சா காட்ஸிலாவே தோக்கடிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து கடைசியில் ஒன்று பண்ணுவாங்க. வர்த்தாக இருந்தது. அண்டு வெஸ்ட் VFX விஷுவல்ஸ்லேருந்து அந்த ஹாரர் த்ரில்லர் எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம நைவ்ஸ் அவுட் மூவியே தான் 2019 ரிலீஸ் ஆனது. IMDb 7.9 அண்ட் இப்போ ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம்லாம் நம்ம தமிழில் வரோமான்னு யோசிச்சுருந்தோம். பட் ஃபைனலி வந்துருச்சு. அண்ட் ஒரு நல்ல மிஸ்ட்ரி லைக் மர்டர் மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி தான். ஒரு செம்ம பெரிய ஒரு மேன்ஷனோட காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். அவர் சடனாக இறந்துடுறாரு. அவர் யாரோ சாவச்சிருக்காங்க. ஸோ சாவடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவையும் அட் எ டைம் கூப்பிட்டுடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார், எப்படி இந்த மர்டர் நடந்தது, அண்ட் அது பின்னாடியான ஃபுல் கேஸ் அப்படியே செம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. வேறு நம்ம டேனியல் கிரேக் தான், அவர் தான் டிடெக்டிவோட கேரக்டராக செம்மையாக நடிச்சிருப்பார். ப்ளஸ் படத்தில் நம்ம கிறிஸ் எவன்ஸும் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் மூவியை ஃபுல்லாக பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மூவியோட ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் யூனிக்கான ஸ்டைலில் இருக்குமா, அதுக்காக தான் ஹைலி ரெக்கமெண்டட். Twisting the knife into one another. Up your ass. Oh, very nice. Matter of fact, eat shit. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியான மூவிஸ். அண்ட் ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேயும் சில பெஸ்ட்டான மூவிஸ் தான் நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃபேவரட்டான மூவிஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் ஏதோ பார்த்துருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.